செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பேரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாடுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இந்த வார ஆரம்பத்திலேயே சந்திரனும் உச்ச பலத்துடன் இருக்கிறார்கள். ஆகவே குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும், பெண்களால் ஏற்றம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களால் நீங்கள் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். முக்கியமாக தாய் வழியிலும் உங்களுடைய மனை வழியிலும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருப்பது, இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை காட்ட நடப்பார்கள். இந்த வாரம் உங்களுக்கு சுபகரமாக இருக்கும். 3ஆம் இடத்திலே குருவான் இருப்பது, தெய்வபலம் நன்றாக இருக்கும், முன்னேற்றம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே 3ஆம் இடத்திலே குரு இருப்பதால் தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது புத ஆத்தி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள், நல்ல சுபிட்சத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் செவ்வாயுடன் உங்கள் ராசிநாதனுடன் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாவிட்டாலும் சிறு அக்கறை தேவை. ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. சகோதர வழியிலே உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி லாபம் இருக்கிறது. வீடு வாங்குவதற்கும் அல்லது விற்பனை செய்வதற்கும் நீங்கள் முயற்சிகளை செய்யலாம். அது நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிக்கு லாபசத்தில் ராகுவானு இருப்பது, உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்களை அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே தூக்கமின்மை ஏற்படும். சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தொழில் அலைச்சல் காரணமாகவும் தூக்கமின்மை ஏற்படும். தொழில் சிந்தனை காரணமும் தூக்கமின்மை ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்த அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமையும் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு ஏழரை நடந்து கொண்டிருப்பதால் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மேஷராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே நல்ல காரியங்கள் நடக்கும். நல்ல காரியங்களுக்கு சென்றுட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் சுக்கிரன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருப்பது சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். தெய்வஸ்தானங்களுக்கு சென்றுட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது, நல்ல தன வரவும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது, தைரியமாக காரியங்களை செய்தால் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது, இந்த வாரத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அவர்களும் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். லாபஸ்தானத்திலே சனிபான் இருப்பது, நல்ல லாபம் இருக்கிறது. லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. பெரிய பிரச்சனை எதுவும் இந்த வாரம் இருக்காது. இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள்.
இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி பார்வையாக இருக்கிறது. திருஷ்டியின் காரணமாக உடலிலே சிறு அளவில் பாதிப்பு ஏற்படும், உடல் வலிகள் வரும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியில குரு பகவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்த நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருந்து புத ஆத்தி யோகத்தை பெறுகிறார்கள். ஆகவே இந்த வாரம் நல்ல செல்வாக்கு இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் பேச்சை அனைவரும் கேட்டு நடப்பார்கள். ஆனால் நீங்கள் வேகமாக பேசுவதை மாற்றம் சிறிது தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தைக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. ராகுக்கு குருடைய பார்வை இருப்பதனால் பெரியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. பெரியவர்கள் மூலமாக நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிற ஆகவே தொழில்துறையில வேலைப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும். வேலை இடமாற்றம் செய்து கொள்ளலாமா என்று நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம். இருக்கின்ற வேலையை வைத்துக் கொண்டு வேறு வேலையை தேடலாம். அதன் பிறகு நீங்கள் இருக்கின்ற வேலையை விடலாம். விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இந்த வார ஆரம்பத்தில் இருக்கிறார்கள். ஆகவே செலவினங்கள் உங்கள் குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவினங்கள் அதிகமாகவே இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் எப்படியும் பெற்று விடுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை ஆகிய 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, மிதுன ராசி 3ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது இளைய சகோதரனுக்கு ஆகாது. ஆகவே இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்திற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இளைய சகோதரனுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நீங்களும் தைரியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெற முடியும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் இருப்பது நல்ல புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது வீடு மனை வாங்குவது விற்பது விஷயமாக நீங்கள் முயற்சி செய்தால் அது நல்லபடியாக நடக்கும். மேலும் 2ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். மேலும் இந்த வாரத்திலே வீடு ரிப்பேர் செய்வதற்காக முயற்சிகள் செய்யலாம். உங்களுடைய வாகனங்களை இந்த வாரம் ரிப்பேர் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் அந்த வாகனங்கள் பழுதின் காரணமாக சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் ராகுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் பெரிய தடை இருக்காது. சிறு அளவிலே ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. 9ஆம் இடத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் ஒருவருக்குள் விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும். லாபஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறார். ஆகவே லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது பெண்களால் நல்ல லாபம் இருக்கிறது, தன லாபம் இருக்கிறது. குடும்ப பெண்கள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். முக்கியமாக மனைவிக்கு அந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்தில் குருவான் இருப்பது சுப செலவுகள் நடக்கும். அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை,
ஜூலை 24 வியாழக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது உங்களுடைய வீடு ரிப்பேர் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் இந்த வாரத்திலே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்புகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசிக்கு இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் கேது இருப்பது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் பெறுவதிலும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் கேது இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 7ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சனிபான் 8ஆம் இடத்துல வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக உங்களுக்குள் அந்யோன்யம் இருக்கும். மனைவியுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிம்மராசியை உடையவர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கும் பிரச்சனைகள், ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆக தொழில்துறையிலே பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் பணம் வருவதில் மாத்திரம் காலதாமதமாகும். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது உங்களுக்கு அஷ்டமத்தில் வருகின்ற அந்த தோஷங்களை குருவான் ஓரளவு போக்குவார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ வழிபாடு செய்யுங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்திலே சூரியன் புதன் இருப்பது குடும்ப செலவுகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சிம்மராசிக்கு நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அடுத்து உத்திரம் 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டமி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்திலே இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு பகல் நேரத்திலே நெய் தீபம் வைத்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து துளசியினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த 2 வழிபாட்டின் மூலமாக சிம்மராசிக்கு இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். லாப நோக்கத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். ஆனால் லாப நோக்கத்துடன் செயல்படுவீர்கள் என்ற பெயரும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி பார்வையாக இருக்க, திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியிலே சொன்னால் அதில் நடக்காமல் போய்விடும். ஆகவே காரியங்களை வெளியில் சொல்லாமல் செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில்துறையுடைய புது முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கும். ஆனால் அந்த முயற்சிகள் செய்வதற்கு முன்பாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று மற்றவரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையுடைய புதிய மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். தொழில்துறையிலே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே செயல்பாடுகளை சிறிது ரகசியமாக வைத்துக் கொள்வதே நல்லது. லாபசந்திலே சூரியன் புதன் என்பது தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
விரயஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருப்பது செலவினங்கள் ஆகும். குடும்பத்தில் சிறு அளவிலே செலவுகள் ஆகும். அது முக்கியமாக மருத்துவ செலவுகள் ஆகும். அதற்குரிய மருத்துவத்திற்கு உரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி கால்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கு சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கன்னிராசியில் இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 22 புதன்கிழமை, 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 21 புதன்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. திருஷ்டியிலிருந்து விலகிக் கொள்வதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆட்சிக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் தொழில்துறையில சிறு சங்கடங்கள் ஏற்படும். சிலர்களுக்கு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலிருந்து இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜூலை 20, இந்த வார ஆரம்பத்தில் ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி 12 நிமிடம் முதல் ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை காலை 8:15 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்கள் ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 21 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசிபலனாக பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் சுபன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் போது உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே சந்திராஷ்டகத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் எந்த காரியம் இருந்தாலும் சிறிது விக்னங்கள், சிறிது தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அடுத்து உங்கள் ராசி குருடைய பார்வைக்கு தெய்வபலம் இருக்கு. தெய்வபலத்தினால் எல்லா காரியங்களும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்திலே ராகுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்களுக்கு நல்ல கல்விகளை இடம் கிடைக்கும். அவர்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமாக அமையும். 6ஆம் இடத்திலே சனிவான் வக்கரகதியிலே இருப்பது உப்பு சாப்பிடுவதை சிறிது குறைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில்துறையிலே நல்ல விருதி இருக்கும். புது முயற்சிகளை செய்வீர்கள், அதிலும் வெற்றியை பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் சுபன் ஆட்சிப்படுத்துடன் இருப்பதனால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆக கவலைப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் குருபானி இருக்கிறார். நல்ல பாக்கியம் இருக்கு. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தந்தையின் தொழில் செயல்பாடுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் புதனுக்கு புத ஆத்தி யோகத்தை பெறுகிறார்கள். ஆகவே சந்தோஷமான யோகமான காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எதிர்ப்பு தொழில்துறையில நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியால் தன லாபம் காத்திருக்கிறது. துளாராசியில் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை இந்த வார ஆரம்பத்திலே சந்திராஷ்டகம், ஜூலை 20 வேண்டாம், ஜூலை 23 புதன்கிழமை நல்ல நாள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னெடுத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் துளாராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருந்து சுக்கரனும் 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தடைகள் நீங்குவதற்காக, அலைச்சல் நீங்குவதற்காக திங்கட்கிழமை ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கும், வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாருக்கும் நெய்விளக்கு வைத்துவிட்டு வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு
ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை காலை 8:15 முதல் ஜூலை 24 வியாழக்கிழமை பகல் 10:59 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் சிறிது எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவியாலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வார்கள். மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செல்வன் வக்கரம் பெற்றிருப்பது உங்கள் குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். அதுவும் மூத்த குழந்தை அதிகமாக அடம் பிடிப்பார்கள். ஆகவே அவர்களிடம் சிறிது விட்டு கொடுத்து பேசு காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது உங்களுக்கு வயிறு உபதிரவம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் கடினமான பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் ஆத்தி யோகத்தை தருகிறார்கள். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்திலே செவ்வாய் கேத்து இருப்பது தொழில்துறைய புது முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். முயற்சி கை கொடுக்கும். ஆகவே எல்லா முயற்சிகளும் நீங்கள் இந்த வாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம். சந்திராட்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. இந்த வாரம் சந்திராட்ட தினங்களில் சந்திரன் குருவுடன் இருக்கிறார். ஆகவே பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். விருச்சிக ராசி இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டம குருவினால் சிறிது வயிறு உபாதைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் விரைவில் விலகிவிடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 3ஆம் இடத்தில் ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்திலே செல்வான் வக்கரம் பெற்று இருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல்பாதைகள் அடிக்கடி ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் கடன் வாங்கி சுப செலவுகளை செய்வீர்கள். கடன் எதிர்பார்த்தால் நிச்சயமாக கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும். அதற்குரிய வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 24 வியாழக்கிழமை பகல் 10:59 முதல் ஜூலை 26 சனிக்கிழமை பகல் 3:52 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் ஜூலை 24 வியாழக்கிழமை, ஜூலை 25 வெள்ளிக்கிழமை, ஜூலை 26 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருந்து புதாத்தி யோகத்தை பெறுகிறார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறையிலே முடக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக இந்த வாரம் தவிர்த்து விடுவதும் நல்லது. அடுத்து 2-3 வாரங்கள் கழித்து உங்களுக்கு நல்ல யோகம் ஆரம்பிக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய்க்கு எதிர்ப்பது தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தந்தை விஷயமாக செலவினங்கள் ஆனாலும் தந்தை உங்களுக்கு அனுகூலமாக நடந்து காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம். இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும்
வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரகதியிலிருந்து அர்த்தாஷ்டம சனியுடன் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நிதிமம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசி பலன்கள் ஓரளவு நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ரகதியிலே இருக்கிறார். ஆகவே புதிய புதிய முயற்சிகளை செய்வீர்கள், பெரிய திட்டங்களை போடுவீர்கள். ஆனால் நடைமுறைப்பதற்கு சிறிது சிக்கல்கள் தாமதங்கள் ஆகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. கோபப்பட்டால் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார், ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். அது குழந்தையுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். நீங்களும் புத்திசாலித்தனமாக யோசிப்பீர்கள். ஆனால் திட்டங்கள் செயல்படுத்துவதில் காலதாமதம் ஆகுமே தவிர திட்டங்கள் கடைசியில் வெற்றி கதியாய்த்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. என்றால் இந்த வாரம் யாருக்கு கடன் கொடுத்தாலும் திரும்பி வருவதில் காலதாமதமாகும். கடன் வாங்கினாலும் கட்டுவதில் காலதாமதமாகும். 7ஆம் இடத்தில் சூரியன் புத ஆதி யோகத்தை தருகிறார்கள். ஆகவே மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். நீங்களாக சிந்திப்பதை விட்டு மனைவியுடன் கலந்து ஆலோசித்து செயல்களை செய்தால் வெற்றியை நீங்கள் பெற முடியும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது இந்த வாரம் வயிறு உஷ்ணம் அடையும். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் மகர ராசி நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 21 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் கேதுவுடன் இருப்பது வயிறு உஷ்ணமடையும், வயிறு உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கிறார், ராகு பகவான் இருக்கிறார். உங்கள் ராசியில் ராகு பகவான் இருப்பதால் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு உடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே இருப்பது விவாதங்களை செய்தால் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சிப்படுத்துடன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. 5ஆம் இடத்துல குருபான் இருக்கிறார். ஆகவே எந்த இடத்தில் குருபான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக இந்த வாரம் கிடைக்கும். குலதெய்வ அருள் முக்கியமாக கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சூரியன் புத ஆதி யோகத்தை தருகிறார்கள். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். வசூலான பணத்தை வைத்து குடும்பத்திற்கு ஏற்ற செலவுகளை செய்ய வேண்டும். அதை நீங்கள் மறுபடியும் தொழிலை போடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. சிறு பிரச்சனைகள் பெரிய அளவில் ஏற்படாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கும்பராசிரியர் நல்லார்கள். கும்பராசிரியர் வந்து அவிட்டம் 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் கும்பராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு 7 சனி இன்னும் தீரவில்லை. அதனால் உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மீனராசி. மீனராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம்
உங்கள் ராசியிலே சனிபான் வக்கரகதிலே இருக்கிற உடல் வலிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முதுகு வலி, தூக்கமின்மை, அதுக்கு கால் வலி போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சனிபான் இருப்பது தொழில் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். சலிக்காமல் வேலை செய்யுங்கள். எதிர்காலத்தில் அதற்கு உபகாரங்கள் நிச்சயமாக கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கரன் ஆட்சிப்படுத்துடன் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது. உறவினர்கள் நண்பர்களால் நீங்கள் உதவிகளை பெறுவீர்கள். நீங்களும் அவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள். அவர்களும் உங்களுக்கு பரஸ்பரம் உதவிக்காரன் நீட்டுவார்கள். 5ஆம் இடத்தில் சூரியன் புத யோகத்தை தருகிறார்கள். ஆகவே தேவபலம் நன்றாக இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் தெரியும். ஆனால் கடுமையாக அதற்காக உழைக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே ராகுபான் இருப்பது தொழில் நிமித்தமாக வேலைப்பளு அதிகமாக இருப்பதனால் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக சிறு சங்கடப்படுவீர்கள். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மீன ராசியில் நல்ல நாட்கள். மீன ராசியிலிருந்து பூராட்டம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரேவதிலே பிறந்தவர்கள் ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 24 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு ஜென்ம சனியாக சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெத்திமம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீன ராசியிலிருந்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வார ராசிபலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.